கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் நல்லவர். சபை என்பது, சர்ச் என்பது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன். ஆமென். இது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன். சபையை அப்படி ஒரு பார்வையில் நீங்க பார்க்கணும். எதுக்கு இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் தேவைப்படுது? மற்ற 6 நாளும் சார்ஜ் என்ன ஆகும்? டவுன் ஆகும். அப்ப வாரம் ஒரு நாள் சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன செஞ்சுக்கணும்? சார்ஜ் போட்டுக்கணும். நீங்க ஒரு நாள் சபையை கட் பண்ணீங்கன்னா என்ன பண்ணலன்னு அர்த்தம்? நீங்க சார்ஜ் போடலன்னு அர்த்தம், சார்ஜ் ஆகலன்னு அர்த்தம். ஆமென். சபைங்கிற அந்த சார்ஜிங் ஸ்டேஷன்ல எங்கிருந்து உங்களுக்கு சார்ஜ் பண்றாருன்னு நினைக்கிறீங்க? யாரை வச்சு சார்ஜ் பண்றாரு? சபை மேய்ப்பனை வச்சு, சபை ஊழியனை வச்சு உங்களை அவர் என்ன பண்றாரு? சார்ஜ் பண்றாரு. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, சபை ஊழியனை வச்சுதான் அவர் என்ன பண்றாரு? சார்ஜ் பண்றாரு உங்களை. அப்ப சபை ஊழியனை வச்சு அவர் சார்ஜ் பண்ணுவாரே என்றால், சபை ஊழியனை, சபை மேய்ப்பனை அவர் உங்களை சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணி இருந்திருப்பார்? அவனை சார்ஜ் பண்ணியிருப்பார். ஏன்? அவனும் பாடுள்ள மனுஷன். அவனை என்ன பண்ணணும்? அவர் என்னைய சார்ஜ் பண்ணாதான் என்ன கொண்டு அவர் உங்களை சார்ஜ் பண்ண அவரால் முடியும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப கவனிங்க, உங்களுக்கு இது சார்ஜிங் ஸ்டேஷன். ஆனா சபை மேய்ப்பனுக்கு எது சார்ஜிங் ஸ்டேஷன் நினைக்கிறீங்க? அவர் தான் சார்ஜிங் ஸ்டேஷன். அவரோட ஒரு 1 hour 2 hour டைம் ஸ்பெண்ட் பண்றான் இல்லையா சபை மேய்ப்பன், அதுதான் அந்த சமூகம், அந்த பிரசனம், அந்த ஜெப நேரம் தான் சார்ஜிங் ஸ்டேஷன். அவனுக்கு அதான். அங்க போய் 1 hour உட்கார்ந்தாதான் அவர்கிட்ட சர சர சரன்னு சார்ஜ் ஏற்றி விடுவாரு, பம்ப் பண்ணி விடுவாரு, டாப் அப் பண்ணி விடுவாரு. எதை? ஃபெய்த்த. அந்த சார்ஜ் ஃபுல்லான பேட்டரி வர்ற மாதிரி சார்ஜ் ஃபுல்லான ஊழியன் தான் வர்றவங்களை சார்ஜ் பண்ணுவான். இங்கேயே சார்ஜ் டவுன்னா என்ன பண்ண முடியும்? ஆமேன், ஆமேன். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாம நடக்கிற மறைமுக செயல்கள். இதெல்லாம் வெளியே தெரியாது. இப்படிதான் அவர் பண்ணிட்டே வர்றாரு. ஆமேன். அப்ப சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள்னா என்ன அர்த்தம்? ஏன் சொன்னாங்க எபிரேயர்ல? ஏன் சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலர் சார்ஜ் வேணான்ட்டு போறாங்க. ஆனா நீங்க சார்ஜ் இல்லாம போயிடாதீங்க, வந்து சார்ஜ் பண்ணிக்கிங்க. ஆமேன். அப்ப நீங்க எப்படி வந்து இங்க சார்ஜ் ஆகுறது அவ்வளவு முக்கியமோ, சபை மேய்ப்பன், சபை ஊழியன் அவர்கிட்ட போய் சார்ஜ் ஆகுறது அவனுக்கு அவ்வளவு முக்கியம். ஆமேன். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் அவருடைய ஆட்களை, அவருடைய ஆத்துமாக்களை, அவருடைய மனிதர்களை, அவருடைய ஜனங்களை, அவருடைய ஆடுகளை, அவருடைய ஆத்துமாக்களை, முச்சுடாம சொல்லிட்டேன், அவருடைய ஆடுகளை மற்றவங்க வேணா கண்டுக்காம போகலாம். யாரு? மற்றவங்க கண்டுக்காம போகலாம். நம்ம கஷ்டப்படுவோம், அவருடைய ஆடுகள் கஷ்டப்படும். ஆனா மற்றவங்க அதை போடா போயிட்டே இருப்பாங்க. மற்றவங்க கண்டுக்காம போகலாம். நம்பர் 1. இதெல்லாம் எழுதி வைங்க, பின்னாடி வாழ்க்கையில அவ்வளவு உங்களை உதவும் சந்திக்கும் போது. அவருடைய ஆடுகளை மற்றவங்க வேணா கண்டுக்காம போகலாம். ஏன் இவ்வளவு இவ்வளவு சொல்றேன்னா, இவ்வளவு ஏன் சொல்றேன் இன்னும் கவனிங்க. அவருடைய ஆடே கண்டுக்காம போச்சுன்னா போகலாம். நாமளே உதாரணத்துக்கு, நான் அவருடைய ஆடுன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு என்னைய மற்றவங்க கூட கண்டுக்காம போகலாம். இவ்வளவு ஏன் சொல்றேன்? நானே என்னைய கண்டுக்காம போகலாம்.
புரியுதுங்களா பாயிண்ட்? நானே கூட என்னை கண்டுக்காம போகலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் ஆடுகளை அவர் கண்டுக்காம போக வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. நானே கூட என்னை கண்டுக்காம போகலாம், அவரால் என்னை கண்டுக்காம போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு லாக்ல பூட்டுல இருக்கிறார், அவர் அடப்பட்டு கிடக்கிறார், அவரால் முடியாது. ஆமீன் சொல்லுங்க. என்னை நானே கூட கண்டுக்காம போக ஆண்டவரே இப்படி சொல்லி பழகணும். என்னைய மத்தவங்க கூட கண்டுக்காம போவாங்க ஆண்டவரே, உங்களால முடியாது ஆண்டவரே, இப்படி அவர் முகத்தை பார்த்து சொல்ற தில்லு வரணும். ஆமீன் சொல்லுங்க. என்னைய கண்டுக்காம உங்களால போக முடியாது, நான் என்ன ஆனாலும் என்னை கண்டுக்காம உங்களால போக முடியாது, நான் பாவமே செஞ்சாலும் என்னைய கண்டுக்காம உங்களால போக முடியாது, வந்து மண்டல கொட்டி சரி பண்ணாம விட மாட்டீங்க ஆண்டவரே. ஆமீன் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டாலும் சீ போடா அப்படின்னு உங்களால போக முடியாது. ஏன்னா இதுக்கா சிலுவையில இறந்தீங்க. ஆமீன் சொல்லுங்க. அதனால இப்படி ஒரு வைராக்கியம், இப்படி ஒரு பார்வை, இப்படி ஒரு புரிதல், இப்படி ஒரு ஃபெய்த் வருவதாக வரணும். எதை செய்ய முடியாது அவரால. நாமளே நம்மளை கண்டுக்காம போனாலும் அவர் நம்மளை கண்டுக்காம போக முடியாது. அவர் நம்மளை கண்டுக்காம போக முடியாம இருக்கிறதுனாலதான் நாம் இந்த அளவுக்கு அவரால் கண்டுக்கப்படுகிறோம். இந்த அளவுக்கு எப்படியா நான் கேர் எடுக்கப்படுறேன்னா, அவரால் என்னை கேர் எடுக்க முடியாம இருக்க முடியல. அதனால் நான் இந்த அளவுக்கு காக்கப்படுகிறேன், கவனிக்கப்படுகிறேன், பாதுகாக்கப்படுகிறேன், காப்பாற்றப்படுகிறேன். இப்ப யாருக்கு பெருமை, யாருக்கு மகிமை, யாருக்கு புகழ்? அவருக்கு. ஆமீன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நிறைய பேசணும், டைம் இல்லை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13. ஏனெனில் தேவனே, தேவன் தாமே, தேவனாகவே அவர் எடுத்த முடிவின்படி, அவர் எடுத்த தீர்மானத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய இஷ்டத்தின்படி விருப்பத்தையும் செயல்களையும் செய்கையும் கிரியையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. தேவனே, தேவன் தாமே விருப்பத்தையும் செய்கையும் நம்மளில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் நல்லவர். இது தேவன் மட்டும் செய்யற காரியம் இல்ல. எதிரியும் தமது சித்தத்தின்படியே விருப்பத்தையும் செய்கையும் நம்மளில் நமக்குள் உண்டாக்குகிறவனாய் இருக்கிறான் என்பது வேதத்தில் எழுதப்படாத வசனம், பட் பிராக்டிக்கலா நடந்த வசனம். பிராக்டிக்கலா அது நடந்திருக்கு, பைபிள்ல நடந்துட்டு இருக்கு உலகத்துல. பிசாசும் தாமே தம்முடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செயல்களையும் நமக்குள் உண்டாக்குகிறவனாய் இருக்கிறான். ஆமீன் சொல்லுங்க. பிள்ளை ஆசையே விட்டு போன ஆபிரகாம், என்ன ஆசை விட்டு போன? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்ன ஆசை விட்டு போச்சு? ஏன் ஆசை விட்டு போச்சு தெரியுமா? ஏன் ஆசை விட்டு போச்சு? கரெக்டா சொல்றது யாரு? யாரு கரெக்டா சொல்லுவா? அதெல்லாம் காரணம் கரெக்டா சொல்றது யாரு? ஏன் பிள்ளை ஆசையே விட்டு போச்சு சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும்? இனி பிள்ளை பிறக்காதுங்கிற நம்பிக்கை அற்று போச்சு. நம்பிக்கை போயிட்டதுனால ஆசை விட்டு போச்சு. சொல்லுங்க, விட்டு போச்சு. பரலோகம் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் பரலோகத்தின் மேல ஆசை இருக்கும். பரலோகமே இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சுன்னா எப்படி ஆசைப்படுவீங்க? எப்படி ஆசைப்படுவீங்க? அப்ப ஆசைப்படணும்னா என்ன வரணும்? நம்பிக்கை. கவனிங்க, பிள்ளை ஆசையே விட்டு போன ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் தரிசனமாகி பிள்ளை ஆசை காமிச்சாரு. நம்புறீங்களா?
அவன் கல்யாணம் முடிச்ச புதுசுல ஆசை காமிக்கல. கல்யாணம் முடிச்சு இனி பிள்ளை பிறக்காது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம், பிள்ளை ஆசையை விட்டு போனதுக்கு அப்புறம் கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி பிள்ளை ஆசை காமிக்கிறார். அது கொஞ்சம் நெஞ்சமா காமிக்கல, வானத்தை காமிக்கிறாரு, கடற்கரை மணலை காமிச்சு பேராசை. சின்ன ஆசை இல்லது, உனக்கு ஒரு மகன் அல்ல உனக்கு ஒரு சந்ததி கொடுப்பேன்ட்டாரு. பேராசை. அவர் ஆசை காமிக்கிறாரு ஆபிரகாம்கிட்ட. அவர் பேசும்போதெல்லாம் இவனுக்கு ஆசை ஊறுது. விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். உண்டாக்குறாரு பாருங்க, எப்படி பேசி உண்டாக்குறாரு, காமிச்சு உண்டாக்குறாரு. பிள்ளை ஆசையை விட்டு போன ஆபிரகாம் சாராளுக்கு கர்த்தர் மறுபடியும் பிள்ளை ஆசையை காமிச்சாரு. கொடுத்தாருங்கிறத விட என்ன பண்ணாரு, ஆசை காமிச்சாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, என்னடா ஆசை காட்டுறியா, ஏன் பிள்ளைக்கு போய் ஆசை காமிக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் பிள்ளைக்கு போய் ஆசை காமிக்கிறீங்க? ஆசை காட்டாதரா. கர்த்தர் என்ன பண்றாரு ஆபிரகாம்கிட்ட, அந்த சம்பவத்தை இப்படி லோக்கலா புரிஞ்சுக்கணும், உங்க நடைமுறையோட புரிஞ்சுக்கணும். அந்த சம்பவத்துல கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட ஆசை காமிச்சிட்டு இருக்கிறாரு. ஆமீன். ஆனா பாருங்க, கர்த்தர் ஏமாத்தல. இங்கதான் பியூட்டி. ஆசை காமிச்ச கர்த்தரு ஆபிரகாமை ஏமாத்தவில்லை, அந்த ஆசையை நிஜமாக்குனார். அந்த ஆசையின்படி பிள்ளைய தந்துட்டார். அவர் காமிச்ச ஆசையின்படி சந்ததியை கொடுத்துட்டார். இதனால்தான் 1 கொரிந்தியர்ல பவுல் பேசுறாரு, உங்களை அழைக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவருடைய வாய் சுத்தம். யார் சுத்தம்? அவருடைய வாய் சுத்தம், அவருடைய கை சுத்தம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சவுத் சைடு பேச்சு இல்ல, அவர் வாய் சுத்தங்க, சொன்னபடி செய்வாருங்க. அவர் கை சுத்தங்க, அதெல்லாம் பணத்தம்பி கொடுக்கலாங்க, திருட மாட்டாருங்க. கை சுத்தம், வாய் சுத்தம், தொழிலுக்கு அழகு. இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க கேட்ட வார்த்தை. அப்ப தேவன், நம்முடைய ஆண்டவர் அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர்னா என்ன அர்த்தம்? வாய் சுத்தம், கை சுத்தம். வாய் சுத்தம்னா சொன்னதை செய்வார். ஆமென். அதனால நம்ம தேவன் நம்மகிட்ட நிறைய ஆசை காட்டுவாரு. நம்புங்க, நிறைய ஆசை காட்டுவாரு. என்கிட்ட நிறைய ஆசை காமிச்சாரு, காமிச்சிட்டு இருக்கிறாரு. நிறைய ஆசை காமிச்சாரு, காமிச்சிட்டு இருக்கிறாரு. நம்ம தேவன் நிறைய ஆசை காட்டுவாரு, ஆனா ஏமாத்த மாட்டாரு. அந்த ஆசையெல்லாம் அவரே நிறைவேற்றி முடிப்பாரு அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். நம்ம தேவனை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ஆளு நமக்கு ஆசை காட்டுறவரு, கூடவே நம்மளை ஏமாத்த மாட்டாரு, நிறைவேற்றிடுவாரு. யோசேப்புக்கு பாருங்க, சும்மா இருந்தவனுக்கு என்ன காமிச்சாரு? சொப்பனத்தை காமிச்சாரு. என்னத்தை காமிச்சாரு? சொப்பனத்தின் வழியா என்னத்தை காமிக்கிறாரு? யோசேப்பு ஓ அறிக்கட்டு தான்டா டாப்டா, மற்றதெல்லாம் டவுன்டா. எப்படி இருக்கும் பாத்தியா? எப்படி காட்டுற, சும்மா இருக்க எப்படி காமிக்கிறாரு பாருங்க, ஆசை காமிக்கிறார். சும்மா இருந்த யோசேப்புக்கு, சும்மா இருந்த ஆபிரகாமுக்கு தேவன் என்ன காண்பித்தார்? ஆசை காமிச்சார். ஆனா ஆசை காமிச்ச தேவன் அவங்களை ஏமாத்தாம ஆசையை நிறைவேற்றிட்டாரு. ஆமென். அதனால பிசாசு மட்டும்தான் ஆசை காட்டுவான்னு நம்பாதீங்க. தேவன் என்ன செய்வாரு? ஆசை காட்டுவார் நமக்கு. உங்களை எப்படி பிடிக்கிறது, உங்களை எப்படி இழுக்கிறது? அதான் ஆசை காட்டி தேவன் இழுக்கிறாரு, பிசாச ஆசை காட்டி மோசம் பண்றான். ஏவாள்கிட்ட என்னத்தை காமிச்சான்? அவங்க மேல அவனுக்கு ஒரு ஆசை, நீங்கள் தேவர்களை போல் ஆவீர்கள். அப்படியா சர்ப்பம்? அப்படியா அந்த பழம்? ஆமா, நீ சொல்ற மாதிரி பழத்தை பார்த்தா செம்ம பியூட்டியான இருக்கு. பழத்து மேல ஆசை, அவங்க மேல ஆசை காமிச்சான். ஆசை காமிச்சு என்ன பண்ணா? மோசம் பண்ணிட்டான். ஆசை காமிச்சு நாசம் பண்றான். நம்மால ஆசை காமிச்சு
நம்மளை நல்லா வச்சுக்கிறார். ஆமென். அப்ப தேவனும் ஆசை காட்டுகிறார், எதிரியும் ஆசை காட்டுகிறான் என்பதை நாம் அறிந்து இந்த விசுவாச வாழ்க்கைய வாழணும். ஆமென் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19. இந்த நல் மனசாட்சியை சிலர் விலக்கிவிட்டு, ஒதுக்கிவிட்டு, நிராகரித்துவிட்டு, தள்ளிவிட்டு விசுவாசம் என்னும் கப்பலை சேதப்படுத்தினார்கள். என்ன பண்ணினார்கள்? சேதப்படுத்தினார்கள். எந்த கப்பலை? விசுவாசம் என்கிற கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப நமக்கு என்ன புரியுது? விசுவாசம் என்பது என்ன? ஒரு கப்பல், ஒரு ஷிப், ஒரு கப்பல். விசுவாசம் என்பது ஒரு கப்பல். அப்புறம் அது சுமக்கும் ஒரு பொருள். சொல்லலாமா? விசுவாசம் என்பது ஒரு கப்பல் அப்படின்னு பைபிள் சொல்லுதா? அப்ப விசுவாசம் என்பது கப்பல்னா அது சுமக்கிற ஒரு பொருள். அதுல பொருளை ஏத்தலாம், மனுஷனை ஏத்தலாம், சரிதானா? சுமக்கும் ஒரு பொருள். அப்புறம் என்னன்னு தெரியுது நமக்கு? விசுவாசம் என்னும் கப்பல் சேதமடைய முடியும். அப்புறம் என்ன தெரியுது? விசுவாசம் என்னும் கப்பல் நகரும். நகருமா? கப்பல் நகருமா? உட்கார்ந்துருக்குமா? நகரும். அப்புறம் நகர்ற பொருள் மாத்திரமல்ல, தன்மேல் ஏறி இருக்கிறவர்களை சுமந்து நகர்த்தும் பொருள். அது அவர்களை நகர்த்தவும் செய்யுது. விசுவாசம் நகருது, தன்னை நம்பினவர்களை நகர்த்தவும் செய்யுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப விசுவாசம் என்பது ஒரு கப்பல்ட்டு ரொம்ப செம்ம அண்டர்ஸ்டாண்டிங். அந்த வேர்டு அவ்வளவு புரிஞ்சு எழுதியிருக்கிறாங்க. அந்த விசுவாசம் கப்பல்ங்கிறத யார் எழுதுனது? பவுல் எழுதினார். பவுலுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? விசுவாசத்தை கப்பல் சொல்ல தெரிஞ்சிருக்கு. அப்ப விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்ன பவுல் என்ன சொல்ல வர்றாரு? தான் ஏறி பயணம் செய்கிற அந்த விசுவாசம் என்னும் கப்பல் சேதமடைய வாய்ப்புண்டு. ஆனா சேதமடையாது. எப்படி நான் என்ன செஞ்சுக்கிட்டேன்? காத்துக்கிட்டேன். ஆமென். இந்த விசுவாச கப்பலை நம்பி அதில் ஏறி அமர்ந்து ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுமா? பிரயாணம் செய்தார். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை எடுங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், படிங்க. ஆபிரகாம் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எதினாலே போனான்? எது அவனை போக வைத்தது? அப்ப ஆபிரகாமை நகர்த்தினது எது? ஃபெய்த். ஆமென். உங்களை அந்த சபைக்கு கொண்டு வந்து அமர்த்தினது எது? விசுவாசம். விசுவாசத்தினாலே சபையார் சபையிலே கூடினார்கள். விசுவாசத்தினாலே. ஆமென். இதே ஆபிரகாமை குறித்து இன்னொரு வசனம் வரும். 11 வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராலும் பிள்ளை பெற்றான். சாரால் பிள்ளை பெற்றதுக்கு காரணம் விசுவாசம். 17 வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம்
தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்ததுக்கு காரணம் என்ன? எது மூளையா செயல்பட்டது? விசுவாசம். அப்ப விசுவாச கப்பலை நம்பி அதில் ஏறி அமர்ந்தது மட்டும்தான் ஆபிரகாம் செஞ்ச வேலை. மற்றதெல்லாம் விசுவாசம் பார்த்த வேலை. விசுவாசம் தான் பார்த்துச்சு. இவன் ஏறி உட்காரதான் செஞ்சார் ஆபிரகாம். விசுவாசம் பார்த்தது. இவருங்க உலகத்துல அநேக விசுவாசங்கள் அல்லது அநேக கப்பல்கள் உண்டு. தெய்வம் இல்லை என்பது ஒரு விசுவாச கப்பல். தெய்வம் இருக்கிறார் என்பது ஒரு விசுவாச கப்பல். கர்த்தரே தெய்வம் என்பது ஒரு விசுவாச கப்பல். மற்றவைகள் தெய்வம் என்பது ஒரு விசுவாச கப்பல். இந்த மாதிரி ஏகப்பட்ட விசுவாச கப்பல்கள் உலகத்துல இருக்கு. நம்புறீங்களா? நீங்க எந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்துருக்கீங்க? அதை வச்சுதான் உங்களுடைய பிரயாணம் இருக்கு. நீங்க நகர்த்தப்படுறது இருக்கு. ஆமென். ஆனா என்ன ஒரு காரியம்னா, நாம ஏதாவது ஒரு விசுவாச கப்பல்ல ஏறி அமராம நம்மளால நகர முடியாது. நம்ம வாழ்க்கை நகராது. புரிஞ்சுக்கிறீங்களா? நம்ம ஏதாவது ஒரு கப்பல்ல ஏறி உட்கார்ந்தே ஆகணும். அநேக விசுவாசங்கள், அநேக விசுவாச கப்பல்கள் உலகத்துல இருக்கு. எதுலையுமே நான் ஏற மாட்டேன் நீங்க சொல்லவே முடியாது. உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அவ்வளவு என்ன அர்த்தம்? நீ எதையுமே நம்பாம பூமியில இருக்க முடியாது. யாரு நம்பாம போக முடியும்னா செத்தவன் தான் போக முடியும். உயிரோடு இருக்கிற எல்லாரிடத்துல என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. அப்ப உயிரோடு இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விசுவாச கப்பல்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்துதான் ஆகணும். ஆமீன். நீங்க எந்த விசுவாச கப்பலை தெரிவு செய்து தேர்ந்தெடுத்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்பதுதான் மேட்ரு. அதுதான் காரியம். ஆபிரகாம் தேர்ந்தெடுத்த விசுவாச கப்பல் அவனை கரை சேர்த்திருச்சு. பவுல் தேர்ந்தெடுத்து ஏறின விசுவாச கப்பல் பவுலை கரை சேர்த்திருச்சு. அதே கப்பலை நீங்க தெரிவு செய்து உட்கார்ந்தீங்கன்னா உங்களையும் அந்த கப்பல் கரை சேர்த்து விடும். ஆமென். விசுவாசம் ஆபிரகாமின் கண்ணை மறைச்சதுனால என்னது? விசுவாசம் 17 வசனம் என்ன சொல்லியிருக்கு? 17. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். சரி, பெத்த ஒரே மகன், வேற மகன் கிடையாது. அதுவும் கல்யாணம் முடிச்ச புதுசுல பெறல. கற்பம் செத்து போய் சரீரம் செத்து போய் வந்த மகன் அவன். ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. தவமிருந்து பெறல ஈசாக்க. கர்த்தர் வாக்கு பெற்று பெற்றான் ஆபிரகாம். ஈசாக்கு எப்படி பெற்றாரு? தவமிருந்து பெத்த ஒரே பிள்ளை. அப்படி சொல்றதுக்கு ஆபிரகாமால முடியாது. ஆனா தேவன் வாக்குனால ஈசாக்க ஆபிரகாம் பெற்றான். இப்படி பெத்த பிள்ளைய தேவனாகிய கர்த்தர் பலியிடுன்னு சொல்றாரு. தட் மீன்ஸ் என்னது? கொலை செய்யுன்னு சொல்றாரு. உன் கையாலே செய்யுங்கிறார். அடுத்தவங்க கிடையாதுறான்ட்டார். உன் கையாலே செய்யுங்கிறார். ஆமென். அவன் கையாலேயே இப்படி தான் பெற்ற பிள்ளைய கொலை செய்யணுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? இது சாதாரண விஷயமா? எப்படிப்பட்ட டெஸ்ட்டை தேர்ந்தெடுத்து வைக்கிறாரு பாருங்க. ஆபிரகாம், உனக்கு இந்த மாதிரி டெஸ்ட் இருக்குப்பா. சரி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆபிரகாம் செய்ய வச்சது எது? விசுவாசம். அப்ப விசுவாசம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஆபிரகாமின் கண்ணை மறைச்சிருச்சு. ஆத்திரம் கண்ணை மறைக்குதுடா உனக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்திரப்படாத, கண்ணை மறைச்சிரும். நிதானம் உட்காந்து யோசி சொல்லுவாங்க. அப்படி விசுவாசம்
ஆபிரகாமின் கண்ணை மறைச்சதுனால தன் மகன் ஈசாக்கை பலியிட துணிஞ்சிட்டான். எப்படி ஆபிரகாம் இப்படி ஒரு செயலை செய்ய துணிஞ்ச? எனக்கு என்ன பெருசா தெரியலங்கிறான். ஏன்னா விசுவாசம் கண்ணை மறைச்சிருச்சு. அப்புறம் விசுவாசம் தானியேலுடைய கண்ணை மறைச்சதுனால, விசுவாசம் தானியேலுடைய கண்ணை மறைச்சதுனால செபிச்சா சிங்கக்குவில போட்டு சாகடிச்சிருவாயும் தெரிஞ்சும் செபிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி தானியேல் எல்லாரும் சரின்னு சொல்றாங்க, நீ மட்டும் ஏன்டா தேவனை நோக்கி செபிச்ச? எப்படா உன்னால முடிஞ்சு? இந்த தில் எப்படி இருந்துச்சுன்னா விசுவாசம் கண்ணை மறைச்சிருச்சு, தெரியலங்க. அது என்னமோ தெரியல, நான் செபிக்கணும் அப்படிங்கிறான். அப்ப விசுவாசம் தானியேலுடைய கண்ணை மறைச்சதுனால தான் உயிரை விடவும் துணிச்சிட்டான். அதெல்லாம் பெருசா தெரியல. அப்படியே விசுவாசம் சாத்ராக், மேசாக், ஆபேத், நேகோ என்பவர்களின் கண்ணை மறைச்சதுனால அவர்களும் அவங்க உயிரை விடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்ப இவங்க இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க செய்யல. எது செய்ய வச்சுச்சு? விசுவாசம் கண்ணை மறைக்குது. சாத்ராக்கு நல்லா யோசிரா, விசுவாசம் உனக்கு கண்ணை மறைக்குது, செத்து போயிருடா தீல அக்னி ஜுவாலையில விழுந்து. தெரியாது, சொல்ல முடியாது, கருத்துல தான் கூடுவேன். பா, விசுவாசம் கண்ணை மறைக்குது, மறைச்சுப்பட்டு போ. அப்ப விசுவாசம் நம்ம கண்ணை மறைச்சா மட்டும்தான் தேவனுக்காக நம்ம எதையாவது செய்ய முடியும். என்னது? விசுவாசம் நம்ம கண்ணை மறைச்சா மட்டும்தான் தேவனுக்காக நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியும். அவிசுவாசம் நம்ம கண்ணை மறைச்சிச்சுன்னா தேவனுக்காக நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மைதானா? சரி, ஆசை. இப்ப ஆசைக்கு வருவோம். ஆசை யூதாசின் கண்ணை மறைத்ததினால் இயேசுவை காட்டி கொடுக்க துணிஞ்சான். இப்ப எது மறைச்சிருக்கு? ஆசை. அதான் பவுல் எழுதுவாரு தீமோத்தேயுல, பண ஆசை, பணம் இல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆசை, பண ஆசை கண்ணை மறைக்கிறதுனால இன்னைக்கு நடக்கிற அக்கிரமங்கள் சொல்ல முடியல. என்ன மறைக்குது? பண ஆசை. பணம் இல்ல, என்ன ஆசை? பண ஆசை. பணம் தவறல்ல, பண ஆசை தவறுங்கிறாரு. பண ஆசை கண்ணை மறைக்கிறதுனால எவ்வளவு கொலை, எவ்வளவு கிரிமினல் வழக்கு போயிட்டு இருக்கு. ஆமீன். அப்ப இயேசு தேர்வு செய்த 12 அப்போஸ்தலர்களை ஒரு அப்போஸ்தலன் தான் யூதாசு. இப்படிப்பட்ட பெரிய போஸ்டிங் அவனுக்கு கொடுத்து எது அவன் கண்ணை மறைச்சிருச்சு? 30 வெள்ளி காசு. 30 வெள்ளி காசு யூதாச கண்ணை மறைச்சிருச்சு. இயேசுவையே காட்டி கொடுக்க வந்துட்டான். கொஞ்சம் கவனிங்க, இப்படிதான் நம்ம கண்ணு மறைக்கப்படுதுன்ட்டு. ஆசை கண்ணை மறைக்குது. அப்புறம் ஆசை பேதுருவின் கண்ணை மறைத்ததினால் இயேசுவை மறுதலிக்க துணிந்தான். பேதுரு எத்தனை மறுதலிச்சாரு இயேசுவை? பேதுரு ஏன் மறுதலிச்சான்? உயிராசை. அங்க பண ஆசை யூதாசுக்கு, இங்க என்ன ஆசை? உயிராசை. ஐயோ, நானும் கலிலேயன் தான், இயேசுவோட இருக்கிறவன் தான் சொல்லிட்டோம்னா நம்மளையும் வச்சு செஞ்சிருவாங்களாடாப்பா. யாருன்னு தெரியாதே இயேசுவா, இயேசுன்னு இப்பதான் கேள்விப்படுறேன். அப்படி இருக்காரா? எது மறைச்சிச்சு? உயிராசை. பண ஆசை கண்ணை மறைக்குது, விசுவாசம் கண்ணை மறைக்குது, உயிர் ஆசை கண்ணை மறைக்குது. ஆசை சிம்சோனின் கண்ணை மறைத்ததினால் தனக்குரிய விசேஷத்தை இழந்தான். சிம்சோன் முடி சிரைக்கப்பட்டு தன் பலத்தெல்லாம் இழந்தான் இல்லையா? அது அவனுடைய விசேஷம். அவ்வளவு கயிறை போட்டு கட்டினாலும் சாதாரணமா எஞ்சி போறானா? எல்லாருக்குமே அப்படி முடிஞ்சு?
சிம்சோனால தான் அது முடிஞ்சுச்சு, எல்லாரும் அது முடியல. அப்ப சிம்சோனுடைய சிறப்பு அம்சம், சிம்சோனுடைய விசேஷம், சிம்சோனுடைய அபிஷேகம். ஒரு பொண்ணு மேல தெளிலால், பொண்ணு மேல இருக்கிற பெண்ணாசை. முதல்ல என்ன சொன்னோம், ரெண்டாவது என்ன சொன்னோம், மூணாவது என்ன சொல்றோம், பெண்ணாசை. ஒரு பெண்ணு மேல இருக்கிற பெண் ஆசை சிம்சோனுக்குரிய சிறப்பை இழக்க வச்சுச்சு. ஆசை கண்ணை மறைக்குது. நம்புறீங்களா? மூணாவது குருவமா, பாசம் தேவனுடைய கண்ணை மறைத்ததினால் தன் ஒரே பேரான குமாரனை பலியிட துணிந்தார். பாசம். ஃபாதர், எப்படி உங்க மகனை போய், உங்க குமாரனை போய் மனுஷனாக்கி கல்வாரியில சிலுவையில அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு ரத்த சிந்தி, ஏன் எல்லாம் வேண்டாம், ஏன்? பாசம்டா, உன் மேல எனக்கு பாசமா இருக்கு, உன் மேல நான் பாசம் வச்சிருக்கேன், அந்த பாசம் என் கண்ணை மறைக்குது, அதான் இதெல்லாம் செய்ய வைக்கிறேன், போன்னு சொன்னேன்டா. புரியுதுங்களா? இப்ப பாசம் தேவனுடைய கண்ணை மறைச்சதுனால அவர் தம்முடைய ஒரே குமாரன் என்று பாராமல் அவரை பலியிட அவர் துணிந்தார். யார் துணிந்தார்? ஃபாதர், பிதாவானவர் குமாரனை எப்படி பலியிட துணிஞ்சாரு, எப்படி இந்த காரியத்தை செய்ய வந்தாரு அப்படின்னா பாசம் கண்ணை மறைச்சிருச்சு. அதான் யோவான் 3:19 என்ன சொல்லுது, 3:16, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம மேல தேவன் வச்ச அன்பு அவர் கண்ணை மறைச்சிருக்கு பாருங்க. ஆமென். ஓகே, முடிப்போம். ஆசை அல்லது பிரியம் வச்சுக்கோங்க. எப்படியாவது ஆசை அல்லது பிரியம் கண்ணை மறைச்சி செய்யும் காரியத்தை விட பாசம் கண்ணை மறைச்சி செய்யும் காரியம் எப்போதும் பெரிய அளவுல இருக்கும், எப்பயுமே பெருசா இருக்கும். அதான் தேவன்கிட்ட என்ன மறைச்சிருக்கு, பாசம். பாசம் கண்ணை மறைச்சோனையும் அவர் செஞ்ச காரியம் பெருசு, பெரிய காரியத்தை பண்ணிட்டாரு. என்னதான் பெத்த பிள்ளை விளங்காம இருந்தாலும் பாசம் விடுதா? பாசம் கண்ணை மறைக்குது. அவை செய்யற காரியம் அக்கிரமம், ஆனா கண்ணை மறைக்குது, முடியல, சோறு போடுது. ஆமென். அப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், விசுவாசமாகட்டும், ஆசையாகட்டும், பாசமாகட்டும், இதெல்லாம் நம்ம கண்ணை மறைக்கும். நம்ம கண்ணை மறைக்கும்னா நம்மளையே அடக்கி நம்மளை அது நடத்தும், நம்மளை அது இயக்கும், நம்மளை அது செயல்படுத்தும். அதனாலதான் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நான் எங்க போறேன்னு தெரியாம போயிட்டான். மதுரைக்கு போறேன்னு தெரியாது, பாண்டிச்சேரி போறேன்னு தெரியாது, எங்கடா போறேன்னா தெரியாதுங்கிறான். அவர் சொன்னாரு போயிட்டு இருக்கிறேங்கிறான். என்னடா இவ்வளவு கூறுகிட்டத்தனமா? அவர் சொன்னாரு போறேன். எங்க போறேன்னு சொல்லி தெரியல, போன்னு சொன்னாரு, போயிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருந்தும் புறப்பட்டு போனான். போக முடியுமா? எப்படியா ஆபிரகாம் இந்த உலகத்துல இப்படி ஒரு நாள் செய்ய முடிஞ்சுச்சு, வாழ முடிஞ்சுச்சு அப்படின்னா ஃபெய்த்து, தேவன் மேலே ஆபிரகாம் வைத்திருந்த விசுவாசம் அவர் சொன்னதை செய்ய வச்சிருச்சு. ஆமென். அப்ப விசுவாசம் நம்ம கண்ணை மறைக்கணும், ஆசை நம்ம கண்ணை மறைக்கும், அப்புறம் பாசம் நம்ம கண்ணை மறைக்கும். அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உள்வாங்கிட்டு கிளம்புவோம். எது மறைக்கும்? விசுவாசம், ஆசை, பாசம், இதெல்லாம் நம்ம கண்ணை மறைச்சி நம்மளை செயல்பட வச்சிரும். ஆமென். அப்ப எத்தனையோ பேருக்கு பண ஆசை கண்ணை மறைச்சிட்டு இருக்கு உலகத்துல. அதான் யார கொலை செய்யணும் தெரியாம கொலை செய்யறான். பெத்த தாயவே கொலை செய்ய துணிஞ்சிட்டாங்க. ஆசை, குடி ஆசை, பண ஆசை. இந்த நகை மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நான் இதை செஞ்சிருவேன், திருடப்பனா ஏடிஎம் ஓட ஆசை. ஆமென்.